சார் 5 பவுன் செயினை காணோம். எல்லாரையும் செக் பண்ணிட்டு தான் சார் அனுப்பணும். என்ன சார், என்ன பார்த்தா செயின் திருடுற மாதிரி தெரியுதா? நீங்க யாரா இருந்தாலும் சரி மேடம், செக்கிங் முடிஞ்சாதான் போக முடியும் மேடம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க மேடம். வெளியில போக விட மாட்டாரு போல இருக்கே. செக் பண்ணா நம்ம கண்டிப்பா மாட்டிப்போம். இப்ப என்ன பண்ணலாம்? எனக்காகவே இந்த அம்மா பேக்கை திறந்து வச்ச மாதிரி இருக்கே. இதுல போட்டுற வேண்டியதுதான். ஏமா என் பேக்ல என்னமா போட்ட? நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். நான் ஒன்றும் போடலையே. இல்ல எதையும் நீ போட்டதை நான் பார்த்தேன். இந்த செயினை நீ தானே உள்ள போட்ட? உனக்கு என்ன காது செவிடா? நான் தான் எதையும் போடலன்னு சொல்றேன்ல. பொய் சொல்லாத, என் பேக்ல நீ தான் இதை போட்டிருக்க. ஏய், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. சும்மா கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. என்னமா பிரச்சனைங்க? எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? சார், நீங்க ஏதோ செயினை காணும்னு சொன்னீங்கல்ல, இவதான் சார் எடுத்திருக்கா. நீங்க எல்லாம் தேடுறீங்கன்னு தெரிஞ்சதை என் பேக்ல போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறா சார். ஏய், நான் தான் எடுத்தேன்னு சொன்ன வாயை உடைச்சிருவேன். நீ செயின் திருடி பேக்ல மறைச்சு வச்சுக்கிட்டு ஏன் மேல பழிய போடுறியா? நான் மோதிரம் மட்டும் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். செயின் செக்ஷன் பக்கமே நான் போகல. போகலன்னா நீ திருடலன்னு ஆயிடுமா? மோதிரத்தை பணம் கொடுத்து வாங்கிட்டு இதை அப்படியே சுட்டுட்டு போலான்னு பாத்திருப்ப. இப்ப மாட்டிக்கிட்ட. இங்க பாரு, அபாண்டமா பேசாத. என்ன திருடின்னு சொன்ன உன் நாக்கு அழுகி போயிடும். மேடம் ஒரு நிமிஷம் அந்த செயினை காட்டுங்க. இந்தாங்க சார். இந்த செயினை நல்லா பாரு. மேடம் காணாம போனது இந்த செயின் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தானே வந்து இந்த செயினை பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க தானே எடுத்து வந்திருக்கணும். ஹலோ, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு பார்த்து பேசுங்க. நான் இந்த செயினை பார்த்துட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக நான் தான் எடுத்தேன்னு சொல்லிடுவீங்களா? இந்த பொம்பளை பண்ண வேலைக்கு நான் பழகி ஏத்துக்கணுமா? ஏய், யோகிய மாதிரி பேசாத. நீ செஞ்ச வேலைக்கு என்ன பலிக்கடை ஆக்க பாக்குறியா? மா, திரும்ப திரும்ப சண்டை ஆரம்பிக்காதீங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. 2 பேரும் மாறி மாறி பழி போட்டுட்டு இருக்கீங்க. இதுல யார் சொல்றத நம்புறது? சார் இருங்க சார், சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தா அப்ப யார் மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடும். காலையில இருந்து சிசிடிவி கேமரா ரிப்பேர்ல இருக்கு. டெக்னீஷியனுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இன்னும் வரல. அப்போ யார் இந்த வேலையை செஞ்சாங்கன்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? போலீஸ்க்கு போன் பண்ணுங்க சார். அவங்க விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா இவ கண்டிப்பா மாட்டிப்பா. தோ இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். ஹலோ, நீங்க யாரும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டாம். எங்க அப்பாவே இன்ஸ்பெக்டர் தான். நான் அவருக்கே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். யார் மேல தப்புன்னு அப்ப தெரியும். மகாமா சொல்லுமா. அப்பா, அப்பா நான் இங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்ப்பா. நீங்க உடனே கிளம்பி வாங்கப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. மா, நீ ஒன்னும் பதட்டப்படாத. பிரச்சனை என்ன? ஆமா, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? இப்ப நீ எங்க இருக்க? அப்பா, நான் நகை வாங்குறதுக்காக ஒரு ஜுவல்லரிக்கு வந்தேன்ப்பா. இங்க ஒரு பொம்பளை ஏன் முன்னாடியே நகையை திருடிட்டா. நான் கடைக்காரங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதும் அவ ஏன் மேலே பழிய போட்டாப்பா. இங்க இருக்கிற எல்லாரும் நான் தான் திருடின்னு நம்புறாங்கப்பா. நீங்க இங்க வந்தாதான்ப்பா நான் யாருன்னு இவங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க உடனே இங்க வாங்கப்பா. கண்டிப்பா வரமா, நீ ஒன்னும் பயப்படாத. நான் வரேன். அங்கே இரு. நீ எங்க இருக்கன்னு கரெக்டா சொல்லு. அந்த கடை பேர் என்ன? விஷால் ஜுவல்லரிப்பா. சரிம்மா, நீ எதுக்கும் பயப்படாத. யாரு கேட்டாலும் இன்ஸ்பெக்டர் அப்பா வந்துட்டு இருக்காருன்னு சொல்லு. நான் வந்து எல்லார்கிட்டயும் பேசிக்கிறேன். உன் மேல திருட்டு பழி போடுற யாரா இருந்தாலும் சரி, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். நீ தைரியமா இரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க நான் இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. ஒரு இன்ஸ்பெக்டர் பொண்ணை எல்லாரும் கிரிமினல் மாதிரி பாக்குறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குப்பா. கவலைப்படாதம்மா, நான் கிளம்பிட்டேன். நான் வந்துகிட்டே இருக்கேன். நீ டென்ஷன் ஆகாம அங்கேயே இரு. ஓகே? இப்ப வந்துருவாரு. மயிலு, உன்னால வெளியே வர முடியும்ல? முடியும் சார்.
என்னாச்சு? இல்ல ஒரு நகை கடைக்கு நகை வாங்குறதுக்கு மகா போயிருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து அவளை திருடின்னு ஏதோ பழி போட்டுட்டு இருக்காங்க. பழி போட்டுட்டாங்கன்னு சொல்லாதீங்க சார், அதுதான் உண்மை. அவ அங்க போய் அவளோட கைவரிசைய காமிச்சிருப்பா, கடைக்காரங்க கிட்ட வசமா மாட்டி இருப்பா. மயிலு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இப்பதான் நீ உடம்பு தேறி வந்திருக்க, அதனாலதான் சும்மா விடுறேன். அனாவசியமா என் பொண்ணை பத்தி தப்பா பேசி என் கோபத்துக்கு ஆளாயிடாது. ஒரு அளவுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. பாய மூட்டையும் கூட பேசாம வா நட. தங்கமே, என்னாச்சு? ஏமா அழுவுற? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்பா, நீங்க எனக்காக போன ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதான் நான் சேர்த்து வச்ச காசுல உங்களுக்கு ஒரு செயின் வாங்கலான்னு வந்தேன்ப்பா. சரி, எந்த டிசைனுமே பிடிக்கலன்னு கிளம்புனேன். என்ன போய் திருடி நினைச்சு இவங்க எல்லாம். சரி சரி சரி, நீ அழுவாத. உன் மேல யார் பழி போட்டாங்கன்னு சொல்லு, அவங்கள அழ விடுவோம். வா. சார் வணக்கம் சார். யார் நீங்க? நான் இங்க மேனேஜர் சார். சரி, இங்க என்ன 5 நடந்துச்சு? பவுன் செயின் ஒன்று காணாம போயிடுச்சு சார். இந்த அம்மா திருடிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க சார். இவங்க திருடி என் பேக்ல போட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க சார். சிசிடிவி கேமரா வேற ரிப்பேர் ஆயிடுச்சு சார். யார் மேல தப்புனே கண்டுபிடிக்க முடியல சார். நீங்க தான் விசாரிச்சு சொல்லணும் சார். செயின் எங்க இருந்து? செயின் இந்த பேக்ல இருந்தது சார். அப்புறம் என்ன, அந்த அம்மா பேக்ல இருந்தா அந்த அம்மா தானே திருடி? ஆமாப்பா, அதுதான் நானும் சொன்னேன். இந்த அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்குதுப்பா. சார், அந்த செயினை நான் எடுக்கல சார். இவ தான் என் பேக்ல போட்டா, நான் பார்த்தேன். நீ என்னத்த பார்த்த? இவ செயின் எடுத்தத பாத்தியா? இல்ல சார். அப்புறம் இவ உன் பேக்ல அந்த செயினை போட்டத பாத்தியா? எதையோ போட்டான்னு நல்லா தெரியும். அது இந்த செயினா தான் இருக்கணும் சார். ஓஹோ, அப்படின்னு நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட? அது கற்பனை இல்லப்பா, பொய். இவ மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி கதை சொல்றா. இல்ல சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். நீ எதுவும் பேசாதமா. யார் மேல தப்பு இருக்குன்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சுல்ல. யார் தெரியுமா இவ? ஒரு அப்பாவி மேல படிய போட்டு தப்பிக்கலான்னு பாக்குறியா? பெரிய கேடியா இருப்பா போல இருக்க. சார், நான் எந்த தப்புமே பண்ணல சார். இவ தான் அபாண்டமா பழி போடுறான்னா நீங்களும் அதை நம்புறீங்களே சார். போது நிறுத்துமா. இப்பதான் யார் அக்யூஷன் தெளிவா தெரிஞ்சு போச்சுல. நீ கண்கலங்க டிராமா போட்டா அதை நான் நம்பிடுவேன்னு நினைச்சியா? இந்த குருமூர்த்தி அப்படிலாம் யாரும் ஏமாத்திர முடியாது. இனிமேல் ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷனுக்கு போய் தான் பேசணும். மயிலு, நம்ம விசாரிச்சது மூலியமா யார் அக்யூஸ்ட் இப்ப உனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுல்ல. அப்புறம் ஏன் சும்மா நின்னுட்டு இருக்க? அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வா. நமக்கு டைம் ஆகுது. அடுத்த வேலையை பார்க்க வேணாம் சார்? அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல. அப்பா சொன்னதை செய்யாம எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? மயிலு, முறைக்காத. நான் சொன்னதை சீக்கிரமா செஞ்சு முடி. நம்ம கிளம்பணும்ல. மேடம், எனக்கு எதுவுமே தெரியாது மேடம். நீங்களாவது என்ன நம்புங்க மேடம். சார் சொல்றதுதான் என்னால செய்ய முடியுமா? என்ன மன்னிச்சிடுங்க. மயிலு, அந்த மாட்டு போய் என்ன பண்ண போற? நான் அரெஸ்ட் பண்ண சொன்னது அக்யூஸ்ட் விஜயாவை. என்ன முழிக்கிற? அக்யூஸ்ட் விஜயா யாருன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. தெரியும் சார். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யோசிக்காம நான் சொன்னதை செய். அப்பா, என்னப்பா நடக்குதுங்க? அவளை அரெஸ்ட் பண்ணாம இவன் என்ன பாத்துட்டு இருக்கா? அக்யூஸ்ட் விஜயாங்கிறது நீதானே? அப்பா, யாருக்கு யாரடி அப்பா? நீதான் விஜயான்னு சார் சொன்னப்பவே உன் வேஷம் எல்லாம் கலைஞ்சிடுச்சு. அப்பா,
இன்னொரு தடவை அப்பான்னு சொன்ன தொலைச்சிருவேன் தொலைச்சு. என் பொண்ணு மேல இருந்த பாசத்தினால நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன். அதுக்காக நான் கடைசி வரைக்கும் உங்ககிட்ட முட்டாளாவே இருப்பேன்னு நினைச்சியா? அப்பா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா. நான் யூனிஃபார்ம்ல இருக்கிறதுனாலதான் உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கேன். இல்ல உன்னை எப்பவோ வெட்டி போட்டிருப்பேன். உன் கிரிமினல் புத்திய ஒரு போலீஸ்காரங்கிட்டே காட்டிட்டல்ல நீ. அதுவும் என் பொண்ணுன்னு சொல்லி நாடகம் போட்டல்ல. உன்னை நல்லா கவனிக்க வேண்டி இருக்குது. ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு உன்னை கவனிக்கிறேன். மயில சார், சொன்ன வேலையை ஒழுங்கா செஞ்சு முடிக்க மாட்ட. இவளை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இவளை இழுத்துட்டு வா. ஓகே சார். என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்கிற? எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு குழப்பமா இருக்குல்ல? ஸ்டேஷனுக்கு வா, நிதானமா பேசிப்போ. வாடி. ஏய் ஏய் விடு. என்ன என்னடி ரொம்ப முரண்டு பிடிக்கிற? அப்புறம் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி ஆயிடும். தகராறு பண்ணாம ஒழுங்கா வாடி. வாடிங்கற. சாரே உன்னை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல தூக்கி போடுறது தான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். என்னடி பாக்குற? நான் தான் உன் கையில விலங்கு மாட்டி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போவேன்னு முன்ன ஒரு தடவை சொன்னேன்ல. அந்த பிளாஷ்பேக் உனக்கும் வந்துட்டு போச்சா? கண்டிப்பா வந்திருக்கும். உன் முகம் சுண்டலி மாதிரி சுருங்கி போயிடுச்சு. பார்த்தாலே நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஏதோ நடக்கிறதுக்குள்ள பெருசா எதையாவது அடிச்சுக்கிட்டு தப்பிச்சு போயிடலான்னு நீ நினைச்ச. ஆனா உனக்கு எப்பவும் கை கொடுக்கிற அதிர்ஷ்டம் இந்த தடவை உன்னை காட்டி கொடுத்து காலை வாரி விட்டுருச்சு. பேட் லக். அதனாலதான் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படுவான்னு பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அத மட்டும் நீ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு இருந்தா மேல மேல திருடி இருக்கவும் மாட்ட. இந்த மாதிரி எங்க கிட்ட நீ மாட்டி இருக்கவும் மாட்ட. நீ அன்னைக்கு துணி கடையில ஒரு அம்மாவை பார்த்து சொன்னியே, அதே டைலாக இப்ப நான் உன்னை பார்த்து சொல்லணும்னு தோணுது. கை கால்லாம் நல்லா தானே இருக்கு மகா. நேர்மையா உழைச்சு சாப்பிடறத விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த திருட்டு புத்தி? என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, நான் ஏன் இப்படி ஆனேன்னு உனக்கு தெரியாது மயில். உன்ன மாதிரி கிரிமினல்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு உருக்கமான பிளாஷ்பேக் வச்சிருப்பீங்க. ஆனா நீ என்ன கண்ணீர் கதைய சொன்னாலும் நீ திருடி பொழைச்சத நியாயப்படுத்தவே முடியாது. நீ செஞ்சது எல்லாமே கிரிமினல் குற்றம். அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். உன் டைம் இது, நீ என்ன வேணாலும் பேசு. திரும்ப எனக்கான நேரம் வரும், அன்னைக்கு நான். இந்த மாதிரி எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்காத. உனக்கான நேரம் முடிஞ்சு போச்சு மகா. உனக்கு இருக்கிற ட்ராக் ரெக்கார்டுக்கு இனிமே உன்னோட பாதி வாழ்க்கைய ஜெயில தான் கழிக்கணும். ஒருவேளை நீ ஜெயிலுக்குள்ள நல்லபடியா நடந்துகிட்டு உன் நன்னடத்தைக்காக சீக்கிரமா வெளியே வந்து திரும்பி வாழலான்னு முடிவு பண்ணா அப்ப உனக்கு நல்ல நேரம் திரும்பி வரலாம். ஆனா நீ திருந்தவன்ல எனக்கு நம்பிக்கையே இல்ல. சார் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசத்தை சுயநலமா பயன்படுத்திக்கிட்ட நீ எல்லாம் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்ஸ்பெக்டர் பொண்ணுங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு
என்ன வேணும்னாலும் செய்யலாம், மாட்டினாலும் தப்பிச்சிடலான்னு கணக்கு போட்டுதானே நீ இந்த நாடகத்தையே ஆரம்பிச்ச. அந்த நாடகத்துக்கு இப்ப எண்டு கார்டு போட்டாச்சு. இதுல இருந்து நீ கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்னே ஒண்ணுதான் மகா. உண்மையோட வெற்றி காத்து மாதிரி, அதுதான் நிரந்தரம், அதுதான் சத்தியம். போலியோட வெற்றிங்கிறது காத்து குமிழ் மாதிரி, அது எப்ப வேணாலும் உடைஞ்சு காணாம போயிடும். காலம் உன் வேஷத்தை ரொம்ப சீக்கிரமாவே களைச்சிடுச்சு மகா. களிய தின்னுட்டு 4 செவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது தான் இனிமே வாழ்க்கையாவே இருக்க போகுது. அதை ஏத்துக்கிறதுக்கு தயாராயிரு. என்னடி இதே இடத்துக்கு ராஜ மரியாதையோட வந்ததை நினைச்சு பாக்குறியா? அதெல்லாம் வெறும் நாடகம்டி, இதான் நிஜம். வாடி உள்ள. என்ன என்ன இது? உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? தலையில அடிபடுறாங்க, மண்டை மூளை குழம்பு போச்சா? யாரு ஆண்டவருடைய தெய்வ திருமகளை அரசு பண்ணிட்டு வந்திருக்க? ஆண்டவருக்கு இது தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? இவளை அரெஸ்ட் பண்ண சொல்லி உத்தரவு போட்டதே நான் தான். ஆண்டவரே, என்ன சொல்றீங்க? உங்க பொண்ண பரவாயில்ல, இவ என் பொண்ணே இல்ல. இத்தனை நாளா என் பொண்ணு மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்தி இருக்கா. இவளை பத்தி மயில் சொன்னதுதான் உண்மை. இவ ஒரு ஃப்ராடு, கிரிமினல், அக்யூஸ்ட். ஊரா போய் ஜுவல்லரி ஷாப்ல கொள்ளையடிக்க வேண்டியது. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தண்ணி காட்டினாலே அக்யூஸ்ட் விஜயா. அது இவ தான். இவளா? நேத்து வரையும் இவளதான் பொண்ணு நம்பிக்கிட்டு இருந்த தலைவர, இவதான் அக்யூஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சிக்க? அது அன்னைக்கு எஸ்பி ஆபீஸ் மீட்டிங் போயிருந்தால, அந்த மீட்டிங் முழுக்க இந்த விஜயாவை எப்படி பிடிக்கிறதுன்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளவு ஸ்மார்ட்டான அக்யூஸ்டா இருந்தாலும் ஏதோ ஒரு பாயிண்ட மிஸ் பண்ணிடுவாங்கல்ல, அப்படிதான் இவளும் மாட்டினா. ஜுவல்லரி ஷாப்புகள்ல திருடுறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சிசிடிவி கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இவ மாறு வேஷமே போடாம தைரியமா போவா வருவா. அதனாலதான் இவளோட முகம் யாருக்குமே அடையாளம் தெரியல. சோ 2-3 இடத்துல இந்த கனெக்ஷன் கட் பண்ண விஷயத்துல சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. அதுல பதிவாயிருந்த முகம் எல்லாமே ஒரே சாயல்ல இருந்தது. அதை அனலைசைஸ் பண்ணி பிடிக்கும் போதுதான் இந்த ஒரே சாயல்ல இருக்கிற விஜயா தான் கண்டுபிடிச்சோம். அது இவதான்னு கண்டுபிடிச்சோம். உண்மை தெரிஞ்சதும் போன் பண்ணி வர சொல்லி நேரடியா இவளை பிடிச்சிருக்கலாம். ஆனா இவளை கையும் களவுமா பிடிக்கணுங்கிற சூழ்நிலைக்காகத்தான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு ஏத்த மாதிரி இவளை போன் பண்ணி வசமா மாட்டிக்கிட்டான். பொண்ணா நடிச்சு உங்களையே ஏமாத்திருக்கான இவன் எவ்வளவு பெரிய கேடியா இருப்பா. நானும் உங்க பொண்ணு நம்பி நான் வேற இவளை தெய்வ மகளே தெய்வ திருமகளேன்னு கொண்டாடினேன். இதெல்லாம் நினைச்சா மகா கேவலமா இருக்கு. இவளை என் கையாலேயே லாக்கப்ல தள்ளினாதான் என் ஆத்திரம் அடங்க. நீ என்ன சொல்லி ஏமாத்தி இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சிருப்பேன். ஆனா எனக்கு என் பொண்ணு மேல இருக்க பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ அவள மாதிரியே என்கிட்ட நடிச்ச பாரு, தொலைச்சிருவேன் தொலைச்சு. எனக்கு நல்லா தெரியும், என் சுசீலா என் 3 பொண்ணுங்களையும் அவளை மாதிரி நல்லவளா தான் வளர்த்திருப்பான். ஏன்
அவ அந்த 3 பொண்ணுங்கள்ல ஏதோ ஒரு பொண்ண போலீஸ்காரியா கூட ஆக்கியிருப்பா. பொண்ணா மாதிரி கேவலமான கிரிமினலா அவ ஆக்கியிருக்கவே மாட்டான். அவ கால் தூசி கூட நீ எல்லாம் சமம் இல்ல. என் பொண்ணு மாதிரி நடிக்கிறதுக்கு கூட உனக்கு அருகதை கிடையாது. நீ செஞ்ச திருட்டு வேலையை விட என் பொண்ணா நடிச்ச பாரு, அதுதான் நீ செஞ்சதிலே பெரிய பாவம். அதுக்கான தண்டனையை கண்டிப்பா நீ அனுபவிச்சே தீருவ.